ரிவால்ட்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ் வல்லரசுகளுக்கான போட்டி ஐரோப்பாவில் வல்லரசுகளுக்கான போட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்குறோம். இன் 1880 யூரோப் காலனைஸ்டு மெனி ஏசியன் கண்ட்ரீஸ். 1880ஆம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகள் ஆசிய நாடுகளில் நிறைய பகுதிகளை காலனி ஆதிக்க பகுதிகளாக மாற்றியிருந்தாங்க. இந்த இயர் ஆஃப் 1881 to 1914 ஆப்பிரிக்கா ஆல்சோ காலனைஸ்ட். ஆசிய நாடுகள் மட்டுமல்லது 1881 1914 வரைக்குமான இந்த காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவும் காலனி நாடாக மாற்றப்பட்டு இருந்தது. ஸோ இன் லேட்டர் half of 19th century ஜெர்மனி become dominating position among யூரோப். ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் 19ஆம் நூற்றாண்டினுடைய இடைக்காலத்தில் ஜெர்மனி ஒரு தாக்கம் மிகுந்த அல்லது அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் ஜெர்மனியானது வளர்ந்த ஒரு நாடாக மாறியிருந்தது. பட் நாட் ஏபிள் டு கெட் த காலனிஸ் பை ஜெர்மனி. அவங்க வளர்ந்து வர்றதுக்குள்ள நிறைய ஐரோப்பிய நாடுகள் இங்கே நிறைய நாடுகளை காலனி நாடுகளாக மாற்றியிருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் பிகம் காலனிஸ் பை யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ ஜெர்மனி வாண்டட் டு ஆக்குபை த அதர் கண்ட்ரீஸ் காலனிஸ். ஜெர்மனியானது பிற நாடுகள் கைப்பற்றி இருந்த அந்த காலனி ஆதிக்க பகுதிகளை தான் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அதாவது வலுக்கட்டாயமாக பிற நாடுகளிலிருந்து காலனி பகுதிகளை பிடுங்கக்கூடிய ஒரு சூழல் ஜெர்மனி தள்ளப்பட்டிருக்கும். ஸோ ஆஃப்டர் 1870 இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி, ஜெர்மனி ஸ்டார்டட் டு ஆக்குபை த அதர் கண்ட்ரீஸ் காலனிஸ். எல்லா நாடுகளுமே ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அவங்க கைப்பற்றி வச்சுருந்த காலனி பகுதிகளை தான் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா உலகப் போருக்கான முதல் கட்ட பிரச்சனைகளாக இங்கே தொடங்குகின்றது. தென் கிளாஸஸ் அமங் த கிரேட் பவர்ஸ். வளர்ந்த நாடுகளிடையே ஏற்பட்ட மோதல்கள் பற்றி தான் நாம் இதில் பார்க்குறோம். ஸோ என்ன தான் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய காலனிகளை கொண்டு வந்த இங்கிலாந்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. ஸோ இங்கிலாந்து வாஸ் காம்படிஷன் வித் ஜெர்மன் அண்ட் யூஎஸ்ஏ. என்னதான் தன்னுடைய காலனிகளில் தன்னுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறதுல இங்கிலாந்து வெற்றி பெற்றிருந்தாலும் பட் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியுடைய காம்படிஷனை எந்த இடத்துலையும் அவங்களால உடைக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் ஜெர்மனிஸ் ப்ரொடியூஸ் சீப்பர் குட்ஸ். ஸோ இங்கிலாந்து லாஸ்ட் இட்ஸ் மார்க்கெட். ஸோ இங்கிலாந்தை விட அமெரிக்காவும் ஜெர்மனியும் ரொம்ப விலை கம்மியாக பார்த்தோன்னா பொருட்களை விற்பனை செய்தது. அதனால் இங்கிலாந்து தன்னுடைய சந்தையை இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. இதனால் இந்த நாடுகளிடையே அடிக்கடி பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. த நெக்ஸ்ட் டைட்டில் சவுத் ஆஃப்ரிக்காஸ் பிரைம் மினிஸ்டர் சிசில் ரோட்ஸ். தென்னாப்பிரிக்காவினுடைய பிரைம் மினிஸ்டர் சிசில் ரோடேவினுடைய கூற்று. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா த வேர்ல்டு மோஸ்ட்லி பார்சல்ட் அவுட். அதாவது இந்த உலகம் பார்த்தோன்னா எல்லாமே பொட்டலமாக போட்டுட்டாங்க. இந்த உலகத்தில் நிறைய நாடுகளை ஒரு பொட்டலம் மாதிரி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. அல்லது இந்த பொட்டலம் அப்படிங்கிற இந்த வார்த்தை எல்லாமே காலனி நாடுகளாக மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஸோ நோ ஒன் நாட் ஏபிள் டு மூவ் எனிவேர். யாராலும் ஒரு சிங்கிள் ஸ்டெப்பு கூட தான் நாட்டை விட்டு வேறு இடத்துக்கு கால் வைக்க முடியாத அளவுக்கு எல்லாமே ஆக்குப்பை பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஐ ஹேட் ஒன் ட்ரீம். எனக்கு ஒரு கனவு இருந்தது. தட் வாஸ் ஸ்டார்ஸ் தட் யூ சி ஓவர் ஹெட் அட் நைட். இரவு நேரங்களில் நட்சத்திரங்கள் நமக்கு நம்முடைய தலைக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. பட் வி வில் நெவர் ரீச். நட்சத்திரங்களை நம்மளால் பார்க்க முடியும், ஆனால் நம்மால் அங்கு செல்ல முடியாது. பட் ஐ வுட் கேப்சர் த பிளானட்ஸ் இஃப் ஐ குட். என்னால் முடிந்தால் அந்த நட்சத்திரங்களை நான் பிடிச்சுக்குவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே எல்லாமே பார்சல் பண்ணப்பட்டதுனால என்னால் ஃப்ரீயாக நான் வாழணும்னு நினச்சேன். நான் நட்சத்திரங்களுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றார். அதாவது இங்கே எல்லா நாடுகளும் காலனி மயமாக்கப்பட்டு விட்டதால் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை அவரால் வாழ முடியலை அப்படிங்கிறத இந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பார். ஸோ நட்சத்திரங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால எனக்கு துக்கம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவார். ஸோ இட் மேக்ஸ் மீ சேட் டு see them so clear and yet so far.
ஸோ இவைகள் எல்லாமே தூரத்தில் இருக்கிறதுனால என்னால் அங்கே போக முடியல. அதனால் எனக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு காலனி மயமாக்கல் பற்றி சிசில் ரோடினுடைய கூற்று வந்து இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஜப்பானுடைய மொய்ஜி சகாப்தம் பற்றி. இவருடைய காலகட்டம் 1867 1912 வரைக்குமானது. ஜப்பான் இமிட்டேட் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அதாவது மேற்கத்திய நாடுகள் என்ன பண்ணுதோ அது அப்படியே வந்து ஜப்பானும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. இதனால் இட்ஸ் பிகேம் ஈக்குவல் டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலாக ஜப்பான் வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. ஸோ ஜப்பான் ரூலர் ஸ்டில் ஃபியூடல், ஜப்பானிய அரசர்கள் இப்போவும் அவர்கள் நிலப்பிரபுக்களாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இட் அக்செப்ட் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் மிஷினரி. இருப்பினும் அவர்கள் மேற்கத்திய கல்வியையும் அவர்களுடைய தொழில்நுட்பங்களையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. ஸோ இட் ஹேஸ் டெவலப்டு இன் ஆர்மி, நேவி அண்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு பவர். கிட்டத்தட்ட இதனுடைய வெளிப்பாடு இவர்கள் இந்த காப்பி பண்ண இந்த விஷயங்களில் வந்து பார்த்தோன்னா தங்களுடைய இராணுவம், கப்பல் படை மற்றும் தொழிற்சாலைகள் முன்னேற்றம், இது எல்லாத்துலேயுமே ஜப்பான் முன்னேறியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. ஸோ ஜப்பான் ஆல்சோ ஃபாலோவுட் த கான்செப்ட் ஆஃப் இம்பீரியலிசம். அவர்களுடைய தொழில்நுட்பத்தை மட்டும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுடைய ஏகாதிபத்திய கொள்கையும் சேர்த்தே இவர்கள் ஆதரித்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. ஸோ இப்போ இவங்க வளர்ந்தாச்சு, மேற்கத்திய பாணியை கடைபிடித்து ஜப்பானும் வளர்ந்து ஏகாதிபத்திய கொள்கையும் அவர்கள் பெற்றதனுடைய விளைவு இப்போது பிற நாடுகளை வந்து வலுக்கட்டாயமாக கைப்பற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு ஜப்பான் தள்ளப்படுகிறது. அந்த வகையில் இந்த இயர் ஆஃப் 1894 ஜப்பான் ஃபோர்ஸ்டு வார் அகெயின்ஸ்ட் சைனா. 1894 ஜப்பான் சைனா மீது வலுக்கட்டாயமாக ஒரு போரை தொடுக்குது. இதில் இவர்கள் வெற்றியும் பெறுகிறார்கள். திஸ் வாஸ் நாட் டாலரேட் பை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். இதை வந்து ஒரு மேற்கத்திய நாடுகளால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஸோ அகெயின் ஜப்பான் அனெக்ஸ் த லியாட்டாங் பெனின்சுலார் வித் ஆர்தர் போர்ட் லினன்ட், அதாவது லியாட்டாங் தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆர்தர் துறைமுகத்தை வந்து ஜப்பான் கைப்பற்றுகின்றது. ஸோ ஜப்பான் ப்ரூவ்ட் இட் செல்ஃப் அஸ் எ ஸ்ட்ராங்கஸ்ட் இன் ஈஸ்ட் ஏஷியா. கிழக்கு ஆசியாவில் ஜப்பான் ஒரு வளர்ந்த அல்லது ரொம்ப வலிமையான ஒரு நாடாக தன்னை காட்டிக்கொள்கிறது அல்லது தன்னை நிரூபித்தது அப்படின்னு சொல்லலாம். தென் ஜப்பான் ரிலீஸ் த ஆர்தர் போர்ட் வித் த பவர் ப்ரெஷர் ஆஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். மேற்கத்திய நாடுகளுடைய உந்துதலின் காரணமாக இந்த ஆர்தர் போர்ட்டை வந்து கைவிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு ஜப்பான் வருது. பட் இதை ரஷ்யா வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பட் ரஷ்யா டேக் அட்வான்டேஜஸ் அகெயின்ஸ்ட் ஆர்தர். இந்த ஆர்தர் துறைமுகத்தை தான் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்துடணும்னு ஜப்பான் விரும்புகின்றது. தென் 2 நாடுகளுக்கும் இடையே போரானது ஏற்படுகிறது. ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே இந்த பிரச்சனையில் போர் வந்து ஏற்படுது. ஸோ ஜப்பான் காட் விக்ட்ரி அண்ட் காட் அகைன் ஆர்தர். மீண்டும் இந்த போரிலும் ஜப்பான் வெற்றி பெற்று ஆர்தர் துறைமுகத்தை கட்டுப்பாட்டுக்கீழே கொண்டு வராங்க. ஸோ ஜப்பான் ஆஃப்டர் தட் ஜப்பான் என்டர்ட் இன்டு த சர்க்கிள் ஆஃப் கிரேட் பவர்ஸ். இந்த வெற்றிகளின் விளைவாக வல்லரசு நாடுகளுடைய சர்க்கிள் வட்டத்தில் ஜப்பானும் நுழைந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. தென் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். ஆஃப்டர் 1905 ஜப்பான் கண்ட்ரோல் த கொரியன் அண்ட் இட்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸ். 1905 கொரியாவை வந்து தன் கட்டுப்பாட்டு கீழே எடுத்துகிட்டு அதனுடைய வெளியுறவு கொள்கைகளையும் அல்லது வெளியுறவையும் வந்து தான் கட்டுப்பாட்டு கீழேயே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது. ஸோ ஜப்பான்ஸ் அம்பாசிடர்ஸ், இந்த பிரச்சனையில் வந்து ஜப்பானுடைய தூதுவர் ஒருவர் கொரியர்களால் கொல்லப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் வந்து இந்த பிரச்சனைக்கு பழிவாங்கும் விதமாக கொரியாவை தன் கட்டுப்பாட்டில் 1910 முழுவதுமாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைனாவினுடைய ஷாண்டோங் ரீஜியன், இந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து அதே சமயத்தில் அங்கு 2 தூதுவர்களை நியமிக்கிறாங்க. ஸோ திஸ் அரோஸ் ஹாஸ்டிலிட்டி அமங் யூரோப்பியன் பவர்ஸ். இது ஐரோப்பிய நாடுகளிடையே ஒரு பகைமையை மேலும் மேலும் தூண்டிக்கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. தென் காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். In the year of 1900 whole Africa was colonized. 1900 வாக்கில் ஆப்பிரிக்கா முழுவதுமே காலனி நாடாக மாற்றப்பட்டிருந்தது. ஸோ இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம் டிவைடட் த ஆப்பிரிக்கா. இங்கிலாந்தும் பிரான்ஸ், பெல்ஜியம் போன்ற நாடுகள் ஆப்பிரிக்கா முழுவதையுமே வந்து பிரித்து கொள்கிறாங்க.
சம் பிளேசஸ் கிவன் டு ஜெர்மனி அண்ட் இட்டாலி. ஒரு சில பகுதிகளை மட்டும் அவங்க ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. தென் இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி எஸ்டாப்ளிஷ் ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனா. சைனாவில் இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் செல்வாக்கு மண்டலங்களை நிறுவியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. ஸோ ஜப்பான் கொரியாவை எடுத்துக்கிறாங்க, ஜெர்மனி தைவான் எடுத்துக்கிறாங்க, ஃப்ரான்ஸ் இந்தோ சைனாவை எடுத்துக்கிறாங்க, அமெரிக்கா ஃபிலிப்பைன்ஸ் ஃப்ரம் ஸ்பெயின்ட்டு இருந்து அமெரிக்கா ஃபிலிப்பைன்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து, ரஷ்யா, ஈரானை வந்து தங்களிடையே பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். தென் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப் போருக்கான மேலும் சில காரணிகளை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த இயர் ஆஃப் 1900 5 கிரேட் பவர்ஸ், கிட்டத்தட்ட வந்து 5 கிரேட் பவர்ஸ் வந்து பார்த்தோன்னா, அதாவது பெரிய நாடுகள் வந்து இருந்தது அப்படின்னு குறிப்பிடப்படுது. 1900 ஆண்டு வாக்கில் 5 பெரிய நாடுகள் இருந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது தங்களுக்குள்ள 2 பிரிவாக செயல்பட்டது. இட் டிவைடட் இன்டு 2 குரூப்ஸ். அதில் முதலாவதாக சென்ட்ரல் பவர்ஸ், இதில் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இட்டாலி. இது ட்ரிபிள் அலையன்ஸ் என அழைக்கப்படுது. மூவர் உடன்படிக்கைன்னு இதை குறிப்பிடுறோம். 1882 இந்த உடன்பாடு ஏற்பட்டது. இவைகள் மைய நாடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றது. அடுத்து அதர் குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் கூட்டுன்னு சொல்கிறோம். ட்ரிபிள் என்டென்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. அடுத்த டைட்டில் வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம். அது என்ன வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாடு மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ சப்போர்ட் இட். இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா நிறைய நாடுகளிடையே வளர ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னுடைய நாடானது நேர்மையாகவோ தப்பாகவோ செல்லலாம், ஆனாலும் நான் என் நாட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற இந்த எண்ணம் வளர ஆரம்பித்திருந்தது. இதன் விளைவாக ஒன் கண்ட்ரிஸ் லவ் ஹெசிடேட் அனதர் கண்ட்ரிஸ் லவ். இது ஒரு நாட்டின் மீது கொண்ட பற்றை பிற நாடு வந்து என்ன செய்யக்கூடாது, அதை வந்து வெறுக்க ஆரம்பித்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை ஒரு நாட்டின் மீதான பற்று மற்ற நாட்டின் மீதான பற்றை வெறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இது குறிப்பிடப்படுது. இதன் விளைவாக ஒவ்வொன்றும் தங்களுடைய நாட்டு பற்றை ஒவ்வொரு விதமாக அறிவித்தது. அந்த வகையில் இங்கிலாந்தினுடைய ஜிங்கோயிசம் ஆரவாரமான ஒரு நாட்டுப்பற்று அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே சமயத்தில் பிரான்சினுடைய சாவ்னிசம் பேரினவாத நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. ஜெர்மனியினுடைய குல்தூர் வெறிகொண்ட நாட்டுப்பற்று. இப்போ வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் எல்லாமே, ஆனால் கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஆரவாரமான நாட்டுப்பற்று, பேரினவாத நாட்டுப்பற்று, வெறிகொண்ட நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நாட்டின் மீதான ஒரு பற்றை இவ்வாறாக இவைகள் வெளிப்படுத்தின. அடுத்தது அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர், அதாவது ஜெர்மன் அரசருடைய ஆக்கிரமிப்பு மனப்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுறோம். கெய்சர் ப்ரொக்ளைம்டு ஜெர்மனி தட் வுட் பி த லீடர் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது கெய்சர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெர்மனி உலகத்தின் லீடராக மாறும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து பார்த்தோன்னா குறிப்பிடுவார். ஸோ ஜெர்மன் நேவி வாஸ் எக்ஸ்பேண்டட். இவ்வாறு ஒரு கூற்றை சொல்லிட்டு தன்னுடைய கப்பல் படையை வந்து பார்த்தோன்னா விரிவுபடுத்துவாங்க. ஸோ இங்கிலாந்து ஃபீல் அபவுட் ஜெர்மனி ஆஸ் ஜெர்மனி வாஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ இந்த சூழ்நிலையில் அப்போதைய வளர்ந்த ஒரு நாடாக கருதி கொண்டிருந்த இங்கிலாந்து வந்து பார்த்தோன்னா என்ன செய்தது அப்படின்னா, ஜெர்மனி தனக்கு எதிராக தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது. ஸோ விச் டென்ஷன் பிட்வீன் த 2 பவர்ஸ். ஸோ இங்கேருந்து தான் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்குமான இந்த பிரச்சனை வந்து இங்கேருந்து தான் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென் ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஸோ இந்த பகை, பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்குமான பகை எவ்வாறுலாம் வளர்ந்தது. பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்டு ரிவால்ஸ், அதாவது பழைய பகைவர்கள்னு இதை நம்ம குறிப்பிடுறாங்க. ஸோ ஜெர்மனி இன்டர்ஃபேர் இன் மொராக்கோ பிரச்சனையில் ஜெர்மனி தலையிடுது. ஸோ ஜெர்மனி ரெக்கக்னைஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சுல்தான் அண்ட் டிமாண்டட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் டு டிசைட் த ஃபியூச்சர் ஆஃப் மொராக்கோ. அங்கே ஆட்சி செய்யக்கூடிய சுல்தானை வந்து இவர் ஆதரித்து அதே சமயத்தில் அவங்களுடைய சுதந்திரத்தை ஜெர்மனி அங்கீகரிக்கின்றது. இந்த சூழ்நிலையில்
உலகளாவிய ஒரு மாநாட்டை ஏற்படுத்தி மொரோக்கோ நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழலை ஜெர்மனி ஏற்படுத்தும். ஸோ இதுதான் பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே ஒரு பகையை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. தென் இம்பீரியல் பவர்ஸ் பாலிடிக்ஸ் இன் பால்கன். ஸோ யங் டர்க் ரெவல்யூஷன் கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் பால்கன். அதாவது இளமையான போராட்டக்காரர்கள் பால்கனில் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தேடி கொடுத்தது. ஆஸ்திரியா அண்ட் ரஷ்யா கேம் டு கோ எக்ஸிஸ்டன்ஸ். இந்த பிரச்சனையில் ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்பட்டது. ஸோ ஆஸ்திரியா அனெக்ஸ்டு த போஸ்னியா அண்டு ஹெர்சிகோவினா. ஆஸ்திரிய நாடு போஸ்னியா மற்றும் ஹெர்சிகோவினா பகுதியை தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ ரஷ்யா வாஸ் த ஷிப் டு மூவ் த்ரூ டார்டனலஸ் அண்ட் பாஸ்பரஸ் டு மெடிட்டரேனியன் சி. ஸோ ஜெர்மனி ஹெல்ப் டு ஆஸ்திரியா இன்வைடட் த செர்பியா. ஸோ ஆஸ்திரியா பார்த்தீங்கன்னா அதாவது ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு ஹெல்ப் பண்ணி செர்பியாவை தங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது அல்லது அதன் மீது படையெடுப்பதற்கு உதவுறாங்க. ஸோ இஃப் ரஷ்யா சப்போர்ட் செர்பியா, ஒருவேளை செர்பியாவுக்கு ரஷ்யா உதவுமே ஆனால் ஜெர்மனி வாண்ட்ஸ் வார் அகெயின்ஸ்ட் ரஷ்யா. ஸோ செர்பியாவுக்கு ரஷ்யா உதவுமே ஆனால் ஜெர்மனி ரஷ்யா மீது போர் தொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ திஸ் எனிமிட்டி லெட் டு த அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் இன் 1914. இதுவும் இவர்களிடையே ஒரு கிளாஷஸ் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது. தென் பால்கன் வார்ஸ். மாசிடோனியா ஹேட் ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷன். மாசிடோனியா பகுதியானது பலதரப்பட்ட மக்களை ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம். ஸோ கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, மாண்டினீக்ரோ வாண்டட் டு கண்ட்ரோல் இட். இந்த நாடுகள் இந்த பகுதியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தே ஃபார்ம்டு பால்கன் லீக். இவர்கள் அனைவரும் சேர்ந்து தான் இந்த பால்கன் அமைப்பை உருவாக்குறாங்க மார்ச் 1912. ஸோ டூரிங் த ஃபஸ்ட்டு பால்கன் வார் திஸ் லீக் டிஃபிட்டட் டர்க்கி. இந்த நாடுகள் அதாவது கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, மாண்டினீக்ரோ இவர்கள் அனைவரும் சேர்ந்து துருக்கியை பார்த்தோன்னா தோற்கடிக்கிறாங்க. அண்ட் 1913 அல்பேனியா உருவாக்கப்படுகிறது. அதாவது ட்ரீட்டி ஆஃப் லண்டன் அப்படிங்கிற இந்த உடன்படிக்கையின் வாயிலாக, அதாவது லண்டன் உடன்படிக்கையின் வாயிலாக இந்த அல்பேனியா உருவாக்கப்படுது 1913ஆம் ஆண்டு. தென் அதர் பால்கன் ஸ்டேட்ஸ் டிவைடட் த மாசிடோனியா. ஸோ மற்ற பால்கன் பகுதிகளை மாசிடோனியா பிரித்து கொள்கின்றது. திஸ் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த பல்கேரியா. இந்த மாதிரி பிரித்து கொள்ளக்கூடியதை பல்கேரியா விரும்பவே இல்லை. ஸோ பல்கேரியா அட்டாக் த கிரீஸ் அண்டு செர்பியா. இதன் விளைவாக கிரீஸ் மீதும் செர்பியா மீதும் பல்கேரியா போர் தொடுக்கிறாங்க. பட் பல்கேரியா வாஸ் டிஃபீட்டட். அவங்க ரெண்டு பேரும் இணைந்து பல்கேரியாவை தோற்கடிக்கிறாங்க. ஸோ திஸ் வார் வாஸ் என்டர்ட் வித் த ட்ரீட்டி ஆஃப் புச்சாரெஸ்ட். இந்த போரானது புச்சாரெஸ்ட் உடன்படிக்கையின் வாயிலாக முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. இந்த புச்சாரெஸ்ட் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு 1913. மேலும் உலகப் போருக்கான உடனடி காரணங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ 28 ஜூன் 1914 ஃபெர்டினாண்ட் த ஹேர் ஆஃப் ஆஸ்ட்ரியா-ஹங்கேரி, அதாவது ஆஸ்ட்ரிய ஹங்கேரியின் இளவரசர் ஃபெர்டினாண்ட் அசாசினேட்டட் பை போஸ்னியன் சர்ப். இந்த பாஸ்னியன் சர்ப்பால் பார்த்தோன்னா இவர் கொல்லப்படுறாரு. ஸோ ஆஸ்ட்ரியா பிலீவ்டு தட் திஸ் இஸ் த சான்ஸ் டு கெட் செர்பியா. இந்த சூழலை பயன்படுத்தி ஆஸ்ட்ரியா என்ன செய்கிறாங்க அப்படின்னா செர்பியாவை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் செர்பியா ஹெல்ப்டு பை ரஷ்யா பிலீவ்டு பை ஜெர்மனி. இந்த சூழ்நிலையில் செர்பியாவுக்கு ரஷ்யா அப்பப்போ மறைமுகமாக உதவி செய்தோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜெர்மனிக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஸோ ஜெர்மனி டேக் எ வார் அகைன்ஸ்ட் த ரஷ்யா இன் 1 ஆகஸ்ட். ஸோ ஜெர்மனி ரஷ்யா மீது ஆகஸ்ட் 1 ஒரு போரை அறிவிக்கின்றாங்க. ஸோ பிரான்ஸ், ரஷ்யா அண்ட் இங்கிலாந்து என்டர் இன்டு த வார் அகைன்ஸ்ட் ஜெர்மனி. இதன் விளைவாக முதலாக பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து இணைந்து ஜெர்மனிக்கு எதிராக தன்னுடைய போரை தொடங்குறாங்க. தென் கோர்ஸ் ஆஃப் வார். சென்ட்ரல் பவர்ஸ் கன்சிஸ்டட் பை ஜெர்மனி, டர்க்கி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்டு பல்கேரியா. ஸோ இவர்கள்லாம் மைய அரசுகளாக, மைய நாடுகளாக இவர்கள் உருவாக்கப்பட்டு, தென் இட்டாலி நாட் பார்ட்டிசிபேட்டட் பிகாஸ் ட்ரென்டினோ. மோஸ்ட் ஆஃப் த இட்டாலியன்ஸ் லிவ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் ட்ரென்டினோ. ட்ரென்டினோ பகுதியை இட்டாலி கேட்பாங்க. அதாவது இந்த சென்ட்ரல் பவர்ஸில் ஆரம்பத்தில் பார்த்தோன்னா இட்டாலி உள்ளே இருக்கும். அந்த வகையில் இட்டாலியினுடைய ஒரு அதாவது அதிகப்படியான மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக ட்ரென்டினோ இருக்கும்.
அதனால் இந்த பகுதியை வந்து தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திற்கு இத்தாலி தள்ளப்படும். பட் மோஸ்ட் ஆஃப் த இட்டாலியன்ஸ் lived in the place of Trentino. ஸோ இட்டாலி decided to get from ஹங்கேரி ஹங்கேரிட்ட இருந்து இந்த பகுதியை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இத்தாலி தள்ளப்படும். பட் ஜெர்மனி நாட் சப்போர்ட் டு இட்டாலி. இந்த சூழ்நிலையில் இந்த ட்ரெண்டினோ பகுதியை கைப்பற்றுவதற்கு ஜெர்மனி வந்து இத்தாலிக்கு உதவி செய்யாது. அதன் விளைவாக வந்து பார்த்தோன்னா த இட்டாலி டர்ன் அகெயின்ஸ்ட் த சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ இந்த கூட்டமைப்பில் இருந்து இத்தாலி முழுவதுமாக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெளியில் வராங்க. அதே சமயத்தில் அந்த நாடுகளுக்கு எதிராகவும் இத்தாலி திரும்புகின்றது. தென் அலைடு பவர்ஸ், இந்த நேச நாடுகளில் எந்த இதெல்லாம் இருக்கிறாங்க? ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, யுஎஸ்ஏ, பெல்ஜியம், சோர்பியா, ரொமானியா அண்டு கிரீஸ். இந்த நாடுகள் எல்லாமே நேச நாடுகள் பக்கம் இருக்கக்கூடியவைகளாக பார்க்கப்படுகிறது. தென் டிசார்ஸ் அப்போர்ட்டிவ் அட்டெம்ப்ட்ஸ் ஃபார் பீஸ். டிசார் நிக்கோலஸ் II இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சஜஸ்ட் டு பிரிங் பீஸ். அமைதியை நிலைநாட்டுவதற்கு இவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. ஸோ பீஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்டு இன் த ஹேக் இன் ஹாலண்ட். இந்த அமைதி மாநாடு ஹாலந்தில் ஹேக் பகுதியில் நடைபெறுது. 1899 மற்றும் 1907 இந்த 2 ஆண்டுகள்லையும் இந்த அமைதி மாநாட்டை வந்து இவர் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். ஸோ இட்ஸ் எண்ட் வாஸ் ஃபெயிலர். ஆனாலும் இதை எந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கும். தென் பேட்டில் ஆஃப் டெனன்பர்க் அண்டு மார்னி. டெனன்பர்க் போர் மற்றும் மார்னே போர். இந்த பேட்டில் ஆஃப் டெனன்பர்க் ரஷ்யா காட் ஹெவி லாசஸ். இந்த போரில் வந்து ரஷ்யா வந்து அதிகப்படியான இழப்புகளை பெற்றிருக்கும். பட் இன் மார்னே ஜெர்மனி காட் லாசஸ். கிட்டத்தட்ட வந்து இந்த டெனன்பர்க்கில் வந்து ரஷ்யா அதிகப்படியான இழப்பையும் அதே சமயத்தில் மார்னேல வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி அதிகப்படியான இழப்பையும் பெற்றிருக்கும். இது 1914 நடந்திருக்கும். திஸ் வார் இஸ் எ மெமரபிள் ஃபார் ட்ரெஞ்ச் வார்ஃபேர். பதுங்குகுழி போர் முறைக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இந்த போர் விளங்குகின்றது. ஸோ ட்ரெஞ்ச் ஹெல்ப் டு சோல்ஜர்ஸ் லைக் ஷெல்டர்ஸ் அண்டு சர்வைவ். ஸோ பதுங்கி வீரர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும் தாக்குதலில் வந்து தப்பித்து கொள்ளவும் இந்த பதுங்குகுழிகள் அவர்களுக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தென் பேட்டில் ஆஃப் வேர்டன் 1916 ஜெர்மனி அட்டாக்டு த வேர்டன், தட் இஸ் ஃபேமஸ் போர்ட்ரஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச். ஃப்ரெஞ்சினுடைய நல்ல ஒரு துறைமுகம். 1916 ஜெர்மனி இந்த வேர்டன் மீது போர் தொடுக்கிறாங்க. திஸ் வாஸ் டிசைடட் த ஹூ வில் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அதாவது யார் முதல் உலகப் போருக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இட் கோஸ் டு அலைஸ். ஸோ ஒவ்வொரு நாடும் தங்களுக்கான ஆதரவு நாடுகளை வந்து தேட ஆரம்பித்தது. தென் ரஷ்யன் ஃப்ரண்ட், ரஷ்ய முனை போர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து குறிப்பிடுறாங்க. ரஷ்யன் ட்ரூப்ஸ் டிஃபீட்டட் பை ஜெர்மன்ஸ். ரஷ்யா வந்து பார்த்தோன்னா ஜெர்மனுடைய படைப்பிரிவு தோற்கடிக்கிறாங்க. இதனால் நிறைய ரஷ்யர்கள் வந்து பார்த்தோன்னா இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ ஷி நீட் எ பீச். ஸோ ட்ரீட்டி மேடு பிட்வீன் ரஷ்யா அண்டு ஜெர்மனி. ஸோ ரஷ்யா இதில் தோற்றுட்டதுனால ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு உடன்பாடு ஏற்படுது. அது 3 மார்ச் 1918 இந்த டேட்டில் நடைபெற்றது. இந்த ட்ரீட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பிரஸ்ட் லிடோவிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் ஜெர்மனி பிகேம் ஸ்ட்ராங். ஜெர்மனியும் தன்னை ஒரு வளர்ந்த ஒரு அல்லது ரொம்ப வலிமையான ஒரு நாடாக தன்னை மாற்றிக்கொண்ட நிகழ்வாக இது குறிப்பிடப்படுது. பட் யுஎஸ்ஏ கேம் டு கிரஷிங் ஜெர்மனி. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு வந்த ஒரு நிகழ்வாகவும் இது குறிப்பிடப்படுகிறது. தென் ஃபார் ஈஸ்ட், ஜப்பான் மேட் யூஸ் ஆஃப் த அகேஷன் டு threaten China and get concessions and privileges. ஜப்பான் வந்து சைனாவை மிரட்டி சில உரிமைகளையும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதனால் ஆதாயங்களையும் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். தென் சென்ட்ரல் பவர்ஸ், இதனுடைய வெற்றிகள். தே ஆக்குபைடு பெல்ஜியம், நார்த் ஈஸ்ட் ஆஃப் பிரான்ஸ், போலந்து, செர்பியா, ரொமானியா. ஸோ இந்த மைய நாடுகளானது பெல்ஜியம், நார்த் ஈஸ்ட் ஆஃப் பிரான்ஸ், போலந்து, செர்பியா, ரொமேனியா ஆகிய பகுதிகளை வந்து கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ த எபி சென்டர் ஆஃப் வார் வாஸ் த வெஸ்டர்ன் பார்ட் அண்ட் தி சீஸ். போரினுடைய மையப்பகுதியானது
மேற்கு துறைமுக பகுதிகளையும் கடல்களையும் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. ஸோ அலைஸ் கண்ட்ரோல்ட் ஆல் சீ ரூட்ஸ். நேச நாடுகள் அனைத்து கடல் சார்ந்த பாதைகளையும் தான் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா நாட் ஏபிள் டு கெட் ஃபுட் அண்ட் மெட்டீரியல்ஸ் த்ரூ சீஸ். ஜெர்மனியும் ஆஸ்ட்ரியாவும் கடல் வழியாக உணவையோ அல்லது வார் சார்ந்த பொருட்களையோ பெற முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இட் அஃபெக்ட் த சென்ட்ரல் பவர்ஸ். இது மைய நாடுகளுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெர்மனி இன்ட்ரடியூஸ்ட் எ வார் ஆன் ஏர் அண்டு பாய்சன்டு கேஸ். ஸோ இவர்கள் வேறொரு போர் முறையை ஜெர்மனி கையில் எடுக்கிறாங்க. அந்த வகையில் வான்வெளி தாக்குதலையும் அதே சமயத்தில் நச்சு வாயுவையும் பயன்படுத்தி போரை பார்த்தோன்னா முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிட்டிஷ் காட் விக்ட்ரி இன் த நேவல் பேட்டில் ஆஃப் தி ஜூட்லாண்டில் நடந்த இந்த போரில் பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஓரளவுக்கு வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெர்மனி இன்ட்ரடியூஸ் த சப்மரைன் வார்ஃபேர். ஸோ அடுத்த கட்ட ஜெர்மனியுடைய வார்ஃபேர் ஆனது நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஜெர்மனி அனௌன்ஸ்ட் தட் இஃப் எனி ஷிப் மூவ் அரவுண்ட் பிரிட்டன் ஷிப் இட் வில் பி சிங்க். ஜெர்மனி ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. எந்த ஒரு கப்பலாவது பிரிட்டனை சுற்றி நகருமேயானால் அவை மூழ்கடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை ஜெர்மனி அறிவிப்பாங்க. ஸோ பட் இதை அமெரிக்கா பொருள்படுத்த மாட்டாங்க. ஸோ யுஎஸ்எஸ் லூசிடானியா ஷிப் ஜெர்மனியால் பார்த்தோன்னா மூழ்கடிக்கப்படும். லூசிடானியா அப்படிங்கிற கப்பலானது அமெரிக்காவினுடையது. இந்த கப்பலை ஜெர்மனி மூழ்கடிக்கும். இதன் விளைவாக நிறைய அமெரிக்க வீரர்கள் கொல்லப்படுவாங்க. ஸோ யுஎஸ்எஸ் பிரசிடென்ட் வில்சன், அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி வில்சன் அனௌன்ஸ்ட் வார் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி இன் 1917. இதில் ஜெர்மனி மீது அமெரிக்கா போர் தொடுப்பதாக அறிவிக்கப்படும். ஸோ இந்த இயர் ஆஃப் 1917 மார்ச் 600 ட்ரேடிங் ஷிப்ஸ், கிட்டத்தட்ட 1917 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 வாணிப கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஜெர்மனி சரண்டர்ட் இந்த இயர் ஆஃப் நவம்பர் 1918. இந்த சூழ்நிலையில் ஜெர்மனி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு 1918 நவம்பரில் தன்னுடைய சரணாகதியை பார்த்தோன்னா ஒத்துக்கிறாங்க. ஸோ ஜெர்மன் எம்பரர் கெய்சர் வில்லியம் ரிசைன்ட் ஹிஸ் போஸ்ட். ஸோ இவர் தன்னுடைய பதவியை இந்த அரசர், ஜெர்மனியினுடைய அரசர் கெய்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுவார். ஸோ ஜெர்மனிஸ் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இஸ் கோயிங் டு அக்செப்ட் த ஹார்ஷ் டேர்ம்ஸ். இதன் விளைவாக ஜெர்மனி நிறைய பிரச்சனைகளை பார்த்தோன்னா சந்தித்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. தென் பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் 1919 ஜூன் 28 இது நடைபெறுது. இதனுடைய சரத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லேட்டர் 2 months 2 மாதங்களுக்கு அப்புறமாக இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். இதில் அமெரிக்கா சார்பாக வில்சன், இங்கிலாந்து சார்பாக ஜார்ஜ், பிரான்ஸ் சார்பாக கிளெமென்சோ, இவங்கள்லாம் இந்த மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர்கள். த காம்பன்சேஷன் ஆஃப் வார், கிட்டத்தட்ட இந்த போருக்கான இழப்பீடுகள் பார்த்தீங்கன்னா 6600 மில்லியன் பவுண்டுகள் விதிக்கப்படும் ஜெர்மனி மீது. ஸோ ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் டைரக்டட் டு பே. இதில் ஜெர்மனி மட்டுமல்ல, எல்லா நாடுகளும், மைய நாடுகள் சார்பாக எந்த நாடுகள்லாம் போரில் கலந்துக்கிட்டாங்களோ அவர்கள் மீது இந்த போர் இழப்பீடு தொகையானது விதிக்கப்பட்டது. ஸோ ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் டைரக்டட் டு பே. ஸோ ஜெர்மன் ஆர்மி லிமிட்டட் டு 1 lakh அண்ட் ஸ்மால் நேவி. ஜெர்மனி தன்னுடைய படைப்பிரிவை பார்த்தோன்னா 1,00,000 வீரர்கள் கொண்டதாக சுருக்கிக்கணும். அதே சமயத்தில் கப்பல் படையையும் சின்னதாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாங்க. நீர்மூழ்கி கப்பல்கள் வச்சுருக்கக்கூடாது. நோ ஏர்ஃபோர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா வான்வழி தளவாடங்களை பயன்படுத்தக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த வானூர்திகள் பார்த்தோன்னா இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் தள்ளப்படுவாங்க. ஸோ யூனியன் ஆஃப் ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா ஃபார்பிடன். ஸோ இணைந்த இந்த நடவடிக்கைக்கு ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா இந்த ஒருங்கிணைப்புக்கு தடை செய்யப்படுகிறது. அதாவது இந்த 2 நாடுகளும் நட்புறவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஜெர்மன் காலனிஸ் ஃபோர்ஸ் டு கிவ் டு அலைஸ். ஸோ கிட்டத்தட்ட ஜெர்மன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காலனி நாடுகள் அனைத்தையும் நேச நாடுகளிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஜெர்மனி
forced to cancel its treaties with Russia. அதாவது இந்த பிரஸ்-லிட்வோவ்ஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடன்படிக்கையும் புச்சாரெஸ்ட் உடன்படிக்கையும் வந்து பார்த்தோன்னா நீக்கப்படுகிறது அல்லது தடை செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சரத்தையும் கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்சாஸ் லொரைன் மீண்டும் பிரான்ஸுக்கு கொடுக்கப்படும். ஃபின்லாந்து, எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவானியா பிகேம் இண்டிபெண்ட். இந்த நாடுகள் சுதந்திரம் அடைவாங்க. இது முதல்ல வந்து ரஷ்யா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும். இப்போ இந்த நாடுகள் சுதந்திர நாடுகளாக அறிவிக்கப்படும். தென் போலண்ட் இன்க்ரீஸ்ட், அதாவது போலண்ட் வந்து பார்த்தோன்னா ரீக்ரியேட்டட், மீண்டும் இந்த நாடு உருவாக்கப்படும். ஸோ ஜெர்மன் ஸ்போர்ட் டான்சிக் பிகம் இண்டிபெண்ட். டான்சிக் ஜெர்மனியினுடைய டான்சிக் துறைமுகமானது ஒரு சுதந்திரமான ஒரு துறைமுகமாக மாற்றப்படும். அதாவது எல்லா நாடுகளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு துறைமுகமாக மாற்றி அமைக்கப்படும். ஸோ ரெயின்லேண்ட் கேம் அண்டர் அலைஸ். ரெயின்லேண்டும் நேச நாடுகள் கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. தென் எஃபெக்ட் ஆஃப் வார். முதல் உலகப் போருடைய விளைவுகளாக என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா 8 மில்லியன் பீப்புள் வேர் டைட். கிட்டத்தட்ட 8 மில்லியன் மக்கள் இந்த போரால் இறந்தார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஸோ பீப்புள் டிசைட் கண்ட்ரிஸ் ஹானர் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். அதாவது நம்மளுடைய பீப்புள் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாட்டினுடைய மரியாதை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் விரும்புகிறாங்க. அதாவது இந்த உடன்படிக்கையில் நிறைய நாடுகள் வந்து தங்களுடைய மரியாதையை இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அதனால் ஒவ்வொரு மக்களுமே தன் நாட்டுக்கான ஒரு மரியாதை வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அதனால மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சுதந்திரமாக இருப்பதை விட தன்னுடைய நாட்டினுடைய மானத்தை மரியாதையை காப்பாற்றக்கூடிய இந்த டிக்டேட்டர்ஷிப் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகார முறையை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு குறிப்பிடலாம். சுதந்திரமாக இருப்பதை விட டிக்டேட்டர்ஷிப்பில் வந்து அதனுடைய நன்மைகள், டிக்டேட்டர்ஷிப் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் நாம் சில விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க முடியும். அதாவது ஒரு டிக்டேட்டர், சர்வாதிகாரி திறமையானவராக இருப்பாராயின் ஒரு நாடு சீக்கிரமாக வளர்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறதுக்கு ஜெர்மனி வந்து ஒரு முன்னுதாரணம். ஹிட்லர் அவருடைய கோட்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவு மட்டும்தான் அவருடைய கோட்பாடுகள் தப்பாக இருக்கும். அதே சமயத்தில் அவர் தன்னுடைய நாட்டை மிக வேகமாக முன்னேற்றினார் அப்படின்னு சொல்லப்படுது. அது சாதாரணமாக மக்களாட்சி முறையில் அது நடைபெறாது. ஆனால் ஒரு ஷார்ட் அண்ட் பீரியடில் நிறைய இழப்புகளை சந்தித்ததுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பீரியடில் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாடு முன்னேறி இருந்தது அப்படின்னா அது சர்வாதிகார முறையால் தான். பட் இதனால் பாதிப்புகள் நிறைய இருந்திருக்கும். ஆனால் அவர் அந்த கொள்கையில் அவர் வெற்றி பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்.